நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. என் பையனை இன்ஜினியரிங் முடிக்கும் ஃபைனல் இயர் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவுட் ஆஃப் 2000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இந்தியாவில் ஹி காட் செகண்ட். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து கால்ஸ் வந்துச்சு, எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க பிரதர், என்னை இது பண்ணிட்டாங்க பிரதர்னு. நான் சொல்லி என்னோட ஃபோட்டோ இருக்குது, என்னோட வீடியோ இருக்குது, யாரா என் மேலே பிளாக் மேஜிக் பண்ணிட்டுமே. நான் சேலஞ்ச் பண்ணி கால்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி என்னோட நம்பர் இருக்கும். அப்படியா? நம்ம பெங்களூர் ஹெல்ப்லைன் எமர்ஜென்சி கால் நம்பர் மாதிரி. அது எனக்கு ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, ஐ திங்க் ஒருத்தங்க சென்னையிலேருந்து கூப்பிட்டாங்க. பெங்களூர்லேருந்து பரவாயில்ல, சென்னையிலேருந்து கூப்பிட்றாங்க நைட்டு 2:30 மணி. நம்மளது அட்வைஸ்லாம் கிடையாது. நம்மளது எப்போதும் மைண்ட் பவர் தான். 2 பேரும் கண்ணை மூடுன்னு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணேன். 2 பேரும் பேன்னு அழுதுட்டு இருக்காங்க. பொதுவாக கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங்னு இருக்குது நிறைய. அதுக்கும் உங்களுடைய கவுன்சிலிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னது? சூப்பர், வெரி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் என்னதான் மைண்ட் பவர் பற்றி சொன்னாலும் நான் பார்க்கறது எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அடிக்ஷன் எப்படி உள்ள வரோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மொபைல் அடிச்சுட்டு மொபைலை பிடிங்கிடுவாங்க. சில பேர் மொபைல் பிடிங்கிற மாதிரி சில பேர் வந்து வலுப்பு அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சின்ன பசங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மொபைலை பிடிங்கிட்டா ப்ராப்ளம் சால்வ். பட் ஆக்சுவலாக 15 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், வெறும் 15 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் அடிக்ஷன், பயம், கான்சன்ட்ரேஷனில், எக்ஸாம் ஃபியர். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேக். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் பை ராபிட் மைண்ட் பண்ண இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதோட லிங்க் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதே மாதிரி யாருக்குன்னா 1-to-1 கவுன்சிலிங் செஷன்ஸ் வேணும்னா அது கம்ப்ளீட்லி ஆன்லைன். இல்லை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கலாம். ஈடன் டிவி நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு பிரவீன் வந்து பேச விட்டு கேட்குறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்குறாரு, குறுக்க வர மாட்டேங்கிறார். ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று இவர் இந்த தரிசனம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தன்னை காமிச்சு தான் நினைப்பாங்க. இவர் மற்றவங்கள கொண்டாடுறார். மற்றவங்கள கொண்டாந்து இந்த பாருங்கள் இப்படி இருக்குது அபிஷேகம், இப்படியும் கிருபை இருக்குது பாருங்கள், இப்படியும் ஊழியம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, காலகாலங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இது. அதனால் ரொம்ப எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது, நல்லா இருக்கணும். இந்த ஊழியம் பெரிய லெவலில் வரணும். இவங்களுக்கு ஆண்டவர் வந்து இவங்க நல்லா ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். இன்னும் பல பேரை இவங்க இந்த சேனலில் கொண்டு வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம உங்கள்கிட்ட பார்த்துட்டு வர்றது பல எபிசோடுகள் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இது வந்து தொடர்ந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்போம், அதை பார்த்தா தெரியும். ஸோ யார் இந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி அப்படிங்கிறது. ஸோ நான் போனதில் அப்படி ஸ்டார்ட் பண்ண மாதிரி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி பற்றிலாம் பேசிட்டே வந்தேன். லாஸ்ட்டாக ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முதல் நீங்கள் யார் அப்படிங்கும்போது பாஸ்டரா இவாஞ்சலிஸ்டா? ஸோ பொதுவாக அப்படி தானே இருக்குது கிறிஸ்டியன் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு பாஸ்டர் ஆகணும், இல்லை ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கணும், இல்லை ஒரு அப்போஸ்தல், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ப்ராஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஈடன் டிவியில் வந்ததுக்கப்புறமா எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பாஸ்டராக பார்க்குறாங்க, ஒரு இவாஞ்சலிஸ்டாக பார்க்குறாங்க. நான் வயசில் மைண்ட் பவரை பற்றி பண்ணும்போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஓ இவர் ஒரு பாஸ்டர், ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு, ஓகே ப்ரேயர் பண்ணுவார். எஸ், எனக்கு பைபிள் தெரிஞ்சதுனால ப்ரேயர் பண்ணுவேன். அது எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறது பிரச்சனையே கிடையாது. பட் என்னோட கோர் ஏரியா வந்து பிஸ்னஸ் கோச்சிங். ஓகே. அது என்னோட கோர் ஏரியா. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். 2008 ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கோச்சிங். பட் அந்த பிஸ்னஸ் கோச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் த்ரூ பண்ணுறேன். அந்த மைண்டில் ஸ்டக் ஆனது. இப்போ நம்ம நிறைய பேசிடுவோம், ஸ்டக் ஆனது எப்படி இந்த ரிலேஷன், இந்த எனர்ஜின்ற கான்செப்ட். இப்போ அதே இடத்துல நிறைய பேர் ஸ்டக்காக இருக்காங்க, பிஸ்னஸில் ஸ்டக்காக இருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் ஸ்டக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. இதனால் பொதுவாக இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் நான் கோச் பண்ணுறாங்க தான். அண்ட் இதில் வந்து எப்படின்னா நான் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் இருந்து, பெரிய பெரிய குருஸ் இருந்து. ஸோ அங்கே வந்து என்னோட ட்ரைனிங்கே வந்து வேற லெவல். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து பூட் கேம்ப்னு சொல்லுவோம். அந்த பூட் கேம்பே வந்து பார்த்தீங்கன்னா 3 days ப்ரோக்ராம். ட்ரைனிங் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ட்ரைனிங்கு, ஹலோ ஹை ட்ரைனிங்லாம் கிடையாது. ஓகே, எப்படி ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி, அதே மாதிரி ட்ரைனிங் மாதிரி இங்கே வந்து அந்த ட்ரைனிங் அப்படி இருக்கும். ஓகே, உங்களுக்கு சும்மா இந்த பூட் கேம்ப் பற்றி சொல்லணும்னாக்கா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம்.
மார்னிங் சாட்டர்டே 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ ஆகி ஏர்லி மார்னிங் 4 o'clock முடியும். ஓ ஏர்லி மார்னிங் 4 o'clock முடியும். ஓகே 4 o'clock முடிஞ்சுட்டு அடுத்த நாள் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஏர்லி மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் மஞ்சு முடிங்க 3 hours ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 6 o'clock வரைக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 2 days அவங்க பண்ணி முடிச்சுட்டு போகும்போது அவங்களோட லெவல் எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கை வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஆள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 years பிஃபோர் கூட ஒரு சேல்ஸ் ட்ரைனிங் நான் பண்ணேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா என்னை பற்றி நிறைய பேருக்கு புரியாதது ஒன்று. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், என்ன மாதிரி சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் நிறைய பேர் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 1 day ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் சார்ஜ் பண்ணது இட்ஸ் க்ளோஸ் டு 10 lakhs. 1 day சார்ஜ் பண்ணது க்ளோஸ் டு 10 lakhs. கோவா நினைக்கிறேன். கோவா ப்ரோக்ராம் பண்ணது. நீங்கள் என்ன எழுதுனா என்ன வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஓகே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, நீங்கள் பாஸ்டர் அந்த மாதிரி டைல்யூட் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா பையஸ் நான் பண்ணுறேன் பிரச்சனை இல்லை. பட் என்னோட கோர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கோச். ஸ்டில் இப்பயுமே நீங்கள் அது பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நிறைய பேர் இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலும் கொண்டு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கோச் கிடையாது. ஓகே ஓகே. அது நான் பார்த்த ஒரு பெரிய ஒரு கேப். நிறைய கிறிஸ்டியன்ஸ் பிஸ்னஸில் இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ என்னோட பையனை பற்றி நான் சொல்லிச்சு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. என் பையனை இன்ஜினியரிங் முடிக்கும் ஃபைனல் பண்ணும்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவுட் ஆஃப் 2000 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இந்தியாவில் ஹி காட் 2nd place. அவருடைய சாட்சியிலே நம்ம ஆமாம் பார்த்தோம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் வெறும் பேசுகிற ஆள் கிடையாது. என் பையனே நான் மோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் மோல்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். எஸ் கம்ப்ளீட்லி இந்த மினிஸ்ட்ரி. பட் அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறது கூட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஓகே ஓகே. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லைன்னா அந்த மினிஸ்ட்ரி கூட சக்ஸஸாக பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸிங்காக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு கிறிஸ்டினாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் ஒரு கோச்சிங் எடுக்கிறாங்க. அவங்க வந்து கடவுள் தெரியாத ஆட்களாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க கடவுளை தெரியாத ஆட்கள் இருக்கும்போது அவங்க கோச்சிங்கில் எங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆட் பண்ணுவாங்க. 100% ஷுர். அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆட் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா உலக பிரகாரமாக போயிடும். இட் வில் பி இன்டு மெடிடேஷன், வேற மாதிரி ட்ராக்ஸில் கொண்டு போயிடுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பைபிள் பேஸ்ட். ஓகே. ஸோ பைபிள் பேஸில் வந்து நான் ரொம்ப கிளியராக இருந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சில புக்ஸ் நான் படிக்கும் போது இந்த புக்ஸ் நீங்கள் இந்த புக்ஸில் வந்து சின்னதாக ஒரே ஒரு சாப்டர் மட்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு போட்டிருப்பாங்க. இல்லை ஒரே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நோயிங் யோர் செல்ஃப் சம்திங் லைக் தட். அவங்க வந்து பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து கடவுள்ன்றது பொதுவானது ஆடுவாங்க. அவங்க சில வார்த்தை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கேயுமே இல்லை, கடவுள் நீதான் கடவுள் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த நீதான் கடவுள் நம்ம வந்து வி ஆர் எகெயின்ஸ்ட் த பைபிள். வி கோ எகெயின்ஸ்ட் த பைபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவேன், சாத்தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். சேட்டன் இஸ் வெரி ஸ்மார்ட். ஸோ அங்கே வந்து நம்ம டிசீவ் ஆயிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிறிஸ்டியன் பைபிளை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தப்பான ட்ராக்ல போயிட்டு பிஸ்னஸ்ன்ற ஃபோக்கஸ்ல போய் பட் எங்கேயும் நான் சொல்றது வந்து அங்கே சேலஞ்ச் பண்ண முடியும், அங்கே சக்ஸஸ் பார்க்க முடியாது. சக்ஸஸ் மீன்ஸ் நிம்மதி பார்க்க முடியாது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் பேஸில் நம்ம கொண்டு போகணும். அதுதான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ பைபிள் பேஸ்டாக நீங்கள் ஒரு ஒருத்தர் சக்ஸஸ் பண்ண வைக்கிற கண்டிப்பாக மைண்ட் தான் மெயின். அந்த ஃபவுண்டேஷன் மெயின். ஏன்னா எங்கள் சேனல்லே நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு நாங்கள் அறிமுகப்படுத்துறது. ஏன்னா நிறைய பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இவர் பிஸ்னஸ் பர்சனா இல்லை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனா. பட் நாங்கள் இது எப்படி பார்க்குறோன்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அனுபவங்கள். இப்போ நீங்கள் வந்து டெவில்லாம் வந்து நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம சேனலில் கொண்டு வரோம். கண்டிப்பாக நிறைய பேர் அனுபவங்களை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் பிசாசெல்லாம் வந்து நான் சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையில் துரத்துறேன். சாத்தா வந்து பெரிய ஆளே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாத்தா அப்படி பண்ணா சாத்தா அப்படி பண்ணா புரிய மாட்டேங்குது எனக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணேன் நிறைய பேர். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து கால்ஸ் வந்துச்சு, எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க பிரதர், என்னை இது பண்ணிட்டாங்க பிரதர்ன்னு. நான் சொல்லி என்னோட ஃபோட்டோ இருக்குது, என்னோட வீடியோ இருக்குது, யாரா என் மேலே பிளாக் மேஜிக் பண்ணிட்டுமே நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா பண்ண முடியாது. ஓகே பண்ணனாக்கா பிகாஸ் நான் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் பண்ண ட்ரை பண்ணாலாம் அவங்க அவுட்டு, அவங்களோட இது வேற மாதிரி ஆயிடும். ஸோ இது தெரியாத வரைக்கும் என்னன்னா அந்த பயம். நிறைய பேர் எப்படின்னா பயப்படுறாங்க. ஓகே. அந்த பயப்படுறதுனால டெலிவரன்ஸே பண்ணுறது கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் சர்வசாதாரணமாக பண்ணுற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை நார்மலாக எல்லாருமே பண்ண முடியும், எல்லாரும் பண்ண முடியும். பட் ஓகே, உங்களை பற்றியான அறிதல் இல்லை கர்த்தருக்குள்ள நீங்கள் அறிதல், கர்த்தருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன்,
அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும். பைபிள்ல இருக்க கெலிஷியன்ஸ் 1:4 இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ராஜகுமாரனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா நீ வேலைக்காரன் தான். அப்படிதான் போட்டிருக்கு, கெலேஷியன்ஸ்ல போட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து யாருன்னு தெரியாம நம்ம திருப்பி எங்க போறோம்னா இல்ல மீன் யாரும் அவங்க பண்ணா சரியாகும், இந்த பாஸ்டர் ப்ரே பண்ணா சரியாகும். கண்டிப்பாக அதை நான் ஏற்கனவே சொன்ன 3 டைப் ஆஃப் இது உங்கள்கிட்ட பார்க்குறேன். ஒன்று ப்ரேயர் மூலமாக நீங்கள் ப்ரேயரும் பண்ணுறீங்க, ப்ரேயர் கேட்குறவங்களுக்கு. ரெண்டாவது உங்கள் மிராக்கல் ஆப்பும் கொடுக்குறீங்க, ட்ராக் கேளுங்க அப்படிங்கிறது. அடுத்து கவுன்சிலிங்கும் போகிறீங்க. இந்த ரெண்டுலேயுமே நம்ம பேமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு கண்டிப்பாக. பட் ஆனால் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க எல்லாமே வரும்போது ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கனால ஒரு கவுன்சிலிங்னா ஓகே அவங்களுடைய நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணுவாங்க உங்களுக்கு. அது பொதுவாக ஏன்னா எல்லா பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட்லாம் தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களாம் வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல இதுக்குன்ட்டு. கண்டிப்பாக. பட் நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டுக்காக தான் நான் கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆக்சுவலாக இதை பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ கவுன்சிலிங்கிறது வெரி சிம்பிள். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ன்றது கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல். ஆமாம், அது வந்து நீங்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் நைட்டில் 2 மணி கூப்பிட்டாலும் 3 மணி கூப்பிட்டாலும் நான் ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட காசு கொடுங்க கேட்க போகிறதே கிடையாது. இது வந்து இவங்களுக்கும் கிடையாது, பொதுவாக. சரி, நான் நிறைய சூசைடல் கால்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி என்னோட நம்பர் இருக்கும். அப்படியா? நம்ம பெங்களூர் ஹெல்ப்லைன் எமர்ஜென்சி கால் மாதிரி நம்பர் மாதிரி. அது எனக்கு ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, ஐ திங்க் ஒருத்தங்க சென்னையிலேருந்து கூப்பிட்டாங்க. பெங்களூர்லேருந்து பரவாயில்ல, சென்னையிலேருந்து கூப்பிட்றாங்க நைட்டு 2:30 மணிக்கு. ஒரு அம்மா, வயசான அம்மா கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு 4-5 நம்பர் ட்ரை பண்ணிட்டேன். எல்லா நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, எல்லாம் இது ஆட்டோமேட்டிக். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் தான், டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே தான் வந்து 2:30 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதே பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைஃப் அந்த இடத்துல. சரி, கண்ணை மூடுங்க, அவுட், ஸ்பிரிட் ஆஃப் சூசைடல் தாட், லீவ் திஸ் பர்சன் ரைட் நவ் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், அவுட் அப்படின்னு போயிடும். அவ்வளோதான். அது ப்ரேயர். அதே மாதிரி ஒரு ஹீலிங், எஸ் அது ப்ரேயர். பட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் போய் பார்க்குறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஈவன் ஒரு ஹார்ட் சர்ஜனே பார்க்கணும்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாக பார்ப்பாங்களா? இல்லை, பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் ப்ரொஃபஷன். ஆமாம். அதே மாதிரி தான் என்னோட ப்ரொஃபஷன் வேறு. நான் ரெண்டுத்தையும் கண்ண சொல்லுவேன், ப்ரொஃபஷன் என்னோட ப்ரொஃபஷன் வேறு. நீங்கள் பேசுங்க, நான் பேசுறதுக்கு சார்ஜ் பண்ணுறதே கிடையாது யார்ட்டுமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசுறதுக்கு சார்ஜ் பண்ண கன்சல்டேஷனாக தேவையில்லை எனக்கு. அந்த கன்சல்டேஷன் கொடுத்து எனக்கு தேவையில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுகிறேன் சில பேர். அண்ட் சில பேர் நான் எல்லாரும் எடுக்கிறதும் கிடையாது. நிறைய பேர் நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஓகே நான் எடுத்துடணும். நீங்கள் அதுக்கு நிஜமாலுமே குவாலிஃபை ஆகுறீங்களா? நீங்கள் குவாலிஃபை ஆனதான் உங்களுக்கு நான் செஷனே ரெக்கமெண்ட். இப்போ அந்த கவுன்சிலிங்க்கான எலிஜிபிலிட்டி என்ன வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் கவுன்சிலிங் வாங்க அப்படின்னு சொல்கிற போது சில பேர் என்ன 2 hours மட்டும் தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பேமெண்ட் வந்து. சில பேர் புரியல, அதனால தான் கேட்குறேன். இப்போ நீ கவுன்சிலிங்கிறது எப்படி? நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிரச்சனையோட வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இன்னைக்கு நேற்று பண்ணது கிடையாது. ஓகே. ஒருத்தங்க பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக 2 hours மேக்ஸிமம் டைம். நான் சொல்லுவேன் 2 hours மேக்ஸிமம் டைம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒரு 15 minutes. அந்த 15 minutesக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு. அந்த நான் டைம் கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஸ்டக்காக இருக்காங்க, எதனால ஸ்டக்காக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும். ஓகே ஓகே, இது தெரிஞ்சா எனக்கு போதும், வேற எதுவும் நான் பண்றது கிடையாது. ஸோ ஆனால் சில பேர் டீட்டெயிலிங்காக சொல்லுவாங்க அவங்ககிட்ட. இல்லை சொல்லுவாங்க, அது நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ்ட் பேச ஆரம்பிப்பாங்க. சரி, பொதுவாக எல்லாருமே ஜென்ரல். அவங்க என்ன நினைச்சுக்காங்க, நிறைய பேசுனாக்கா பாஸ்ட் பேசுனாக்கா எனக்கு என்ன சொல்ல வேஸ்ட். அது நீங்க நான் கேட்குற ஒரே கேள்வி தான், பாஸ்ட் பேசினா நடக்க போறதா? நடக்க போறதில்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். என் ஹஸ்பண்ட் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்றாரு, நான் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு அப்படி இப்படின்றாங்க. சரி, அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் ஆச்சா, அந்த கல்யாணம் ஆகும்போது அன்னைக்கு நைட் என்னாச்சு தெரியுமா, அப்படி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் இப்படின்னு வந்து அந்த அந்த கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அந்த ஒரு நாளை வந்து அவங்க அவ்வளோ எலாபரேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 20 வருஷம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லேன் வேற நெக்ஸ்ட் அப்படி நான் பாஸ் பண்ணணும். இல்லை பாஸ்டர், இல்லை பிரதர் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கேட்கணும் பிரதர், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்வாங்க. இது என்னன்னா கொடுமைப்படுத்தினாலும் முடிஞ்சு போச்சு. இது நீங்க எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தினாலும் நீங்க வெரி சிம்பிளா சொன்னா டைம் வேஸ்ட். ஓகே ஓகே. நான் எனக்கு மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னாக்கா, நீங்க என்ன வேணா எனக்கு என்ன ஓகே இப்போ ஹஸ்பண்ட் இது பண்ணாரு, அதை சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் செட் பண்ணேன், அதை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இது வந்து ஏன் சொல்லணும்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் போவோம், அது கொஞ்சம் தெரிஞ்சுக்காக. பூனேலேருந்து ஒருத்தர் கால் பண்ணாங்க, இது ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 years ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இட்ஸ் லவ் மேரேஜ். சரி, கல்யாணம் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எதிர்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். எனக்கு 10 வயசுல பொண்ணு இருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர். என்ன பண்ணிட்டார் மனுஷன், காலேஜ் பொண்ணோடு ஓடி போயிட்டார்.
ஓ ஓ ஓ காலேஜ் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டாரு. ஓகே ஓகே. இந்த பொண்ணு ஃபேமிலியெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரி சரி. ரிலேட்டிவ் ஒரு பையன் என் கூட தான் இருந்தோம். ம். ஸோ அவன் சொன்ன இந்த மாதிரி என்னோட கசின் சிஸ்டர் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க, சூசைட் கேஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க ஸ்டான்லி, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி நான் அவங்களை கால் பண்ணி பேசணும். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஹஸ்பண்ட் போயிட்டாரு, எனக்கு வேறு யாருமே கிடையாது. ஒன்லி இப்போ நான் என்ன மைண்ட் செட்னா, பொண்ணு சாவடிக்கணும், நானும் செத்துடணும், இதுதான் சூசைட் தான் லாஸ்ட். அப்போ நான் சொன்னேன் உன் ஹஸ்பண்ட் திருப்பி வருவார். இதுலேயும் அவங்க கிறிஸ்டின் கிடையாது. அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் என்னோட ட்ராக் ரெக்கார்டில் இது வரைக்கும் நாட் அ சிங்கிள் ரிஜெக்டட் கேஸ் ஒரு ரிப்பீட் கேஸ், ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வருவார். அதே மாதிரி செஷன் எடுத்தாங்க, ப்ரோக்ராம் பண்ணோம். 10 நாளைக்கு அப்புறம் திருப்பி கால் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் ஓடி போகும்போது நிறைய ஐட்டம் விட்டு போயிட்டேன், ஸோ பெரிய சூட் கேஸில் போட்டு பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப் பண்ணாது கொடு. என்ன சார் ஒன்றும் பண்ண வேண்டாம், சொன்ன மாதிரி அதே மாதிரி எல்லாம் பேக் பண்ணி போய் காஃபி ஷாப்பில் கொடுங்க, திட்டாதீங்க, பேசாதீங்க, கோவப்படாதீங்க, கொடுங்க. அவர் என்ன சொன்னாலும் அவரே திட்டினா கூட கண்டுக்காதீங்க, கூலாக விட்டுருங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு. அந்த மாதிரி அதே மாதிரி போனாங்க. பாருங்க எவ்வளோ கோவம் இருக்கும் இல்லையா? பட் அந்த இடத்துல வந்து நான் சொன்னது அப்படியே 100% ஃபாலோ பண்ணாங்க. நேராக போனாங்க, கொடுத்தாங்க. அந்த ஆள் திட்டு ஆச்சா பூச்சன் அவர் திட்டிட்டு அதை கொடுத்துட்டு நான் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும். எக்ஸாக்டாக ஒரு அந்த இன்சிடென்ட் ஆகி ஒரு 45 days எனக்கு மெசேஜ் வருது, சார் ஆப்கி ரெக்கார்ட் பண்ணி ரஹே, அதாவது உங்கள் ரெக்கார்ட் 100% இருக்கட்டும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு, அண்ட் இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, சரி இப்போ இதை வந்து நான் வேற மாதிரி சொல்றேனே. ஓகே ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல் கேட்குறீங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஒரு கப்பலை நான் இன்வைட் பண்ணேன். சரி 7 years பிரிஞ்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க தேவர் வந்து வெர்ஜ் ஆஃப் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிச்சு. மண்டே வந்து அவங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ என்ன ஒரு கவுன்சிலிங் லேடி எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பேசி பார்க்குற முடியல, நீங்கள் பண்ண முடியுமா? நான் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே தான் வந்தாங்க, அந்த பையனை ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன், பண்ணேன், எல்லாம் முடிச்சேன். அவன் சொல்கிறான், சார் நான் மண்டே ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஃபேவராக இருந்துச்சுன்னா நான் சூசைட் பண்ணலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நான் வரேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நெக்ஸ்ட் நானே கூப்பிட்டேன். நம்மள ஒரு ஆள் தான் தூர் பண்ணுவேன், பட் டைம் கம்மியாக இருக்கனால அந்த பொண்ணு நான் கூப்பிட்டேன். பொண்ணும் வந்தாங்க, பேசினேன். அவங்களும் ஒரு மாதிரி சொன்னது ஓகே ஆனாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் நாளைக்கு வரீங்களான்னு கேட்டதுக்கு, சார் உங்களுக்காக நான் வருவேன், ஹஸ்பண்டுக்காக வர மாட்டேன், எனக்காக வாமன்னு சொல்லிட்டு சண்டே 2 பேரையும் அவங்க சேர்த்து வச்சேன். நான் தான் சேர்த்து வச்சேன்னா சும்மா அந்த நம்மளது அட்வைஸ்லாம் கிடையாது. ஓகே, நம்மளது எப்போதும் மைண்ட் பவர் தான். 2 பேரும் கண்ணை மூடுன்னு இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். 10 minutes 15 minutes அப்புறம் கண்ணை ஓப்பன் பண்ணேன். 2 பேரும் பேன்னு அழுதுட்டு இருக்காங்க உட்காந்து. அவ கையை பிடிச்சி வாழுறா, சாரி சொல்றா. 2 பேரும் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த ரூம்ல தான் நான் வெளியே வந்துட்டேன். நீங்க 2 பேரும் பேசி இல்லை சார் எல்லாம் வெளியே அப்புறம் கேட்டேன் என்னாச்சுன்னு. சார் எங்கள் லாயரை கால் பண்ணிட்டு கேஸ் வாபஸ் எடுத்துட்டோம். கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இது நான் சொல்றது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 years பிஃபோர். சரி நான் அப்போ கேட்டேன் தப்பா எடுத்துக்க, நான் இதுக்கு டிவோர்ஸ் பக்கம் போனது கிடையாது, அந்த டிவோர்ஸோட லாயர் தெரியாது எனக்கு. நீ எவ்வளோ கொடுத்த அப்படின்னு. டிவோர்ஸ்க்கு நீ எவ்வளோ கொடுத்த. பையன் சொல்கிறான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ப்ளஸ் கொடுத்தேன் சார். பொண்ணு சொல்கிறேன் நான் ஒரு 70,000 ப்ளஸ் கொடுத்தேன் சார். நான் சொன்னேன் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, சேர்த்து வைக்க நான் எவ்வளோ காசு வாங்கணும். ஓகே 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 சொல்றது புரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க மீன் அவ்வளோ கேட்கல, நான் அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணல. பட் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ப்ரொஃபஷன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்றது 100% என்னோடது ப்ரூவன் அண்ட் 100% சக்ஸஸ். ப்ரோஸ் கொடுத்து சொல்லி ஒரு பேமெண்ட் வாங்குறோம்னா, ஸோ அது வந்து நீ கண்டினியூவாக அதனுடைய அடுத்தடுத்த டிராவல் பண்ணுவீங்க இல்லையா? அது ஆக்சுவலி 2 ஹவர்ஸ்க்கான இது கிடையாது, 2 ஹவர்ஸ் முடியாது கிடையாது. எனக்கு வந்து நான் சொல்றதே வந்து மட்டும் தான் எல்லாத்தையும் சில பேர் தவறா புரிஞ்சு இல்ல 2 ஹவர்ஸ் நீங்க கொடுத்தது, அந்த 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க 5 வருஷம் பேசினாலும் காசு வாங்க போறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த எக்ஸெப்ட் பிசினஸ் கோச்சிங். ஏன்னா பிசினஸ் கோச்சிங் வந்து லெவல்ஸ் இருக்கு, அதனால அது ஆமா அது அந்த லெவல் ஆமா அது வேற. பட் ஜென்ரலா வந்து ஜென்ரல் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் முடிஞ்ச ஒரு பையனை கூட காண்டாக்ட் பண்ணி விடுறேன். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்ததே வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகோன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. வெர்டிகோன்னு சொல்லி காதுல சவுண்ட் வரும் அப்படின்ற மாதிரி. ஓ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து சைக்காட்ரிஸ்டா போயிருக்காரு. சைக்காட்ரிஸ்ட் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு. சரி சரி சரி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல இருக்கு. அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, வெர்டிகோன்றது அது மட்டும் கிடையாது, டக்குன்னு பிளாக் அவுட் ஆயிடுவார். ஓ டக்குன்னு பிளாக் அவுட்னா அப்படியே இருப்பாரா? அவ்வளோதான். மீன் அன்கான்ஷியஸ் ஒரு செகண்டுக்கு. ஓகே ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் எனக்கு தெரியல எனக்கு. அதுதான் அந்த பிரச்சனை, அந்த ப்ராப்ளமோட பெரிய இஷ்யூவே தான். எப்போ வரப்போகுதுன்னே தெரியாது. ஓகே ஓகே ஓகே. வரப்போகுதுன்னு தெரிஞ்சா பரவாயில்ல சொல்லலாம். வந்துட்டு அப்புறம் தெரியுது எனக்கு ஆயிடுச்சுன்னு தெரியுது. இப்போ இந்த ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இது அப்போ என்ன கால் பண்ணார்,
என்ன கால் பண்ணி கேட்டப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்டேன். ம். அது இருக்குது சார், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், சரி. நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணித்தரேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி 1 மாதத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த மாத்திரையும் சாப்பிட்றதுல, ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸும் சாப்பிடல, அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னு தெரியல. ஓ, ஓகே ஓகே. இப்போ செஷன் எடுத்தது இவர் தான். ஓகே, சரி. இது ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு ஒரு கால் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு கால் பண்ணி, சார் என் 5 வயசு பொண்ணுக்கு ஹை ஃபீவர், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பொண்ணு மேலே கை வைங்க, நான் சொல்கிறது மட்டும் கேட்டால் போதும், தலை மேலே கை வைங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. சேம், ஐ கமெண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபீவர் டு லீவ் ஹர் ரைட் நவ் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். அடுத்த நாள் மார்னிங் எனக்கு மெசேஜ் போடுறாரு, சார் 5 மணிக்கு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓ, இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தேன்னா, சரி, உன் பொண்ணுக்கு பிரச்சனை என்னையே கால் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஓ, இது உன்னோட சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு அப்படி. பட் இங்கே எப்படின்னா, நான் பார்க்குறது எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் என்னோடதுல வந்துட்டீங்கன்னா யூஆர் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி. ஓகே ஓகே, புரியுது. ஓகே, ஏன் அவங்க வைஃப் இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் வேணுமோ? ஆமா, இல்ல அதான் அப்படி எடுத்துக்கலாம். அதுனா எங்க தேவை அங்க பிளஸ். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்களுக்கும். வந்தாங்க, சின்ன கன்சல்டேஷன் கொடுத்தேன், கவுன்சிலிங்லாம் கொடுக்கல, சார்ஜும் பண்ணல, பட் ஒரு கைடா, ஒரு மென்டரா வந்து என்னென்ன பண்ணணும், இது பண்ணும் அப்படின்னு கைட் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கவுன்சிலிங் அப்படி வச்சிருக்கீங்களா எலிஜிபிலிட்டி? இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலியிலாவே இப்போ டிவோர்ஸ் எனக்கு ரியலாவே வந்து ரூட் காஸ் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்றது. ஓகே ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் இன்னி கூட கால் பண்ணாங்க, 12th நான் படிச்சுட்டு இருக்கேன், பையன் 12th படிச்சுட்டு இருக்கான், அவன் வந்து மொபைல் அடிக்ஷன்ல இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் பேக் ஒன்று இருக்கு, அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பி எனக்கு கால் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. நான் வந்து எடுத்தோடனே வாங்க கவுன்சிலிங் வாங்க, ஏன்னா எனக்கு என்னன்னா அது தேவையில்லாத விஷயங்கள். ஓகே ஓகே. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த படிக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ப்ராப்ளம், கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷனில் இருப்பாங்க, அடிக்ஷன் வந்து ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து செஷன் தேவைப்படும். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொன்றுக்கும் அந்த இருக்கு. சில பேர் லவ் ஃபெயிலியர்ல போயிட்டு சூசைட் இறங்கி போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அது வந்து ஏன்னா அது வந்து மைண்ட்ல வந்து டீப்பா ஹர்ட் ஆயிருக்கும் அது. ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேக் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அங்கே வந்து கண்டிப்பா செஷன் பண்ணியே ஆகணும். அது மாதிரி அந்த டாக்டர் கூட சொன்னீங்க, அந்த நீட்லாம் பாஸ் பண்றது. இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸுக்கும் ஒரு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இது பண்ணா போதும். பட் சில பேர் என்ன பண்ண, இல்ல நான் வந்து ஆல்ரெடி நான் ஃபெயில் ஆயிட்டேன், 2-3 டைம் நான் ட்ரை பண்ண ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு கூட நான் ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேக் எடுங்க, ஸ்டில் உங்களுக்கு சம்வேர் அந்த இது இன்னும் பெருசா சால்வ் ஆகும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிராச் இருக்கு அப்படின்னா மேல மருந்து போடும், அதே ஒரு டீப் கட்டா அதை என்ன பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ஸ்கிராட்ச்னா வெறும் ஆப் கொடுத்தா போதும். சரி. டீப் கட்டுனா எப்படி ஸ்டிச்சிங் தேவைப்படுது, அங்கே என்னோட செஷன் தேவைப்படும். ஏன்னா அங்கே வந்து நான் டீப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் அந்த லவ் ஃபெயிலியர் பசங்க, சரி, இந்த லவ் ஃபெயிலியர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இன்னொன்று சொன்னோம்னாக்கா, இப்போ ஏன்னா இதில் நீங்கள் ஆப் சொன்னனால சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க டாக்டர் தான் ஆக்சுவலாக. சரி. அவங்க பொண்ணு வந்து 5.5 வயசு தான். 5.5 வயசு பொண்ணுக்கு ஆட்டிசம். ஸோ அவங்க ஸ்கூல் கொண்டு போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க, ஸ்பெஷல் ஸ்கூலில் கொண்டு போகணும், ஸ்பெஷல் ஸ்கூல் கொண்டு போகணுன்றாங்க. அந்த ஸ்கூல் எடுத்துக்கல. அப்போ என்ன கால் பண்ணாங்க, நான் சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ் பேக் மட்டும் போடுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பேக் போடுங்க சார். அதில் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேக் எல்லா ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் என்னோடது, மெயின் ட்ராக், சப்லிமினல். மெயின் ட்ராக்ல என்னோட வாய்ஸ் இருக்கும், என்னோட வாய்ஸ் வித் அந்த தெட்டா வேவ்ஸ். இது குழந்தைன்றாலும் 5 வயசு குழந்தைன்றனால சொன்னேன், நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. அந்த சப்ளிமினல் ட்ராக் பிளெயின் மியூசிக் மாதிரி இருக்கும். சப்ளிமினல் மீன்ஸ் ரெக்கார்டட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அது ஒரு மியூசிக் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், பட் அந்த மியூசிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கு, சேம் அதே அஃபர்மேஷன்ஸ் தான், பட் ரெக்கார்டட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. அதை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, ப்ளே பண்ணுறாங்க. 5ஆவது நாளும் 6ஆவது நாளும் என்னை கால் பண்ணி சொல்கிறாங்க, என் பொண்ணு இவ்வளோ நாள் பேசாத பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல்லி ஆமா, எனக்கு வந்து இது ஆட்டிசம்ல எனக்கு இது ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி எனக்கு. அண்ட் நிறைய ஆக்டிவிட்டி சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் அவள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இங்கே ஒர்க் பண்றாரு. அவங்க 2 பேரும் என்னோட கூகுள், என்னோட ஃப்ரைடே கூகுள் மீட் இருந்தது. அந்த கூகுள் மீட்ல 2 பேரும் அந்த டெஸ்டிஃபை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னாங்க. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா பாருங்க, இப்போ இந்த இது வந்து நான் இது ஆட்டிசம் ஸ்பெஷல் ட்ராக்ஸ் இருக்கு என்னோடது. அதுலேயே ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் நான் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் தான் சொல்றேன், ஆனா இது மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்களே இப்போ மனநல பாதிப்பு. கண்டிப்பா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேசாத அப்படியே நிறைய இருக்கு, அவங்களுக்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகும். எஸ், நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நத்திங் ஹார்ம் இன் ட்ரைங். நீங்க ட்ரை தான் பண்ணி பாருங்களேன்.
சரி சரி ஓகே. சொல்றது புரியுது உங்களுக்கு? பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பாருங்க ஸோ இப்போ அவங்களும் வந்து உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வந்துட்டு அப்படி போகணுமா? Not இல்லை required. அவங்க Not அதுக்கு required. வச்சிருக்கிற ப்ரோக்ராம்? ஆமா நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து அது எகெயின் எங்க தேவையோ அங்க மட்டும் தான் சொல்றது. ஓகே ஓகே. எல்லாருமே எங்க ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது. எஸ் எஸ். ஓகே ஓகே. சில இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக அந்த ட்ராக்ஸ் போட்டாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் அந்த ஆப் நாங்கள் ஆப் கிரியேட் பண்ண ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா கூட நான் இல்லைன்னா கூட அந்த ட்ராக் வந்து டேக் ஓவர் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக்குங்கிறது அந்த மிராக்கிள் ஆப் தான். ஆமாம் அந்த மிராக்கிள் ஆப் வந்து எல்லா இடத்துல நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கணும் மிராக்கிள் ஆப். நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த ஆப்ல வந்து சில ஃப்ரீ ட்ராக்ஸும் இருக்கு. சரி. அதில் வந்து ஒரு ஹீலிங் ட்ராக் ஒன்று இருக்கு. ஓகே. இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த ஹீலிங் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரோனா டைமில் நான் கிரியேட் பண்ண ட்ராக். சரி சரி. வெறும் 1 minute 30 seconds. ஓகே. அவ்வளோதான் அந்த ட்ராக்கோட டியூரேஷன். இதை வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க வந்து மெடிக்கல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. அவங்க அப்பாவுக்கு சிவியர் காஃப் அண்ட் கோல்டு. இதை நான் கொரோனா டைமில் கிரியேட் பண்ணது. ஸோ அந்த டைமில் வந்து எப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்தது இது டிக்ளரேஷன், வெரி சிம்பிள் டிக்ளரேஷன். அதாவது ஸ்பிரிட்ஸ் எப்படி ஓட்டுறது அவ்வளோதான். ஓகே. அது மாதிரி ஹீலிங் ட்ராக் தான். அது ஒரு 1 minute 30 seconds. அதை வந்து நான் இந்த ஆப்பில் வச்சுருக்கேன். நான் ஈவினிங் வரேன், ஈவினிங் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், என்னன்னு பார்த்து கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு லிங்க் நான் அனுப்புகிறேன். அந்த லிங்க்லேருந்து அந்த இதை மட்டும் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலாம். 2 டைம் தான் கேட்டேன். ஓகே. 1 minute 30 seconds எவ்வளோ டைம்? மேக்ஸிமம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 3 minutes கேட்ட அடுத்த கால் பொண்ணுட்ட யார் இது? ஏன்னா என்னோட காஃப் அண்ட் கோல்ட் போயிடுச்சு. ஓ ஓகே ஓகே ஓகே. காஃப் அண்ட் கோல்ட் அண்ட் இது ஃப்ரீ. நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வெறும் மணி மைண்டடா மட்டுமே இருந்தேன்னா இதையும் நான் சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ ஆமாம், என்ன ஏன்னா அதுதான் நம்ம கிளாரிட்டி பண்ணுறோம். ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஈடன் டிவியில் வர்றதுனால ஸோ எப்படி வியூவர்ஸ் பார்க்குறாங்க. கண்டிப்பாக. பட் அது மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் நீங்கள் செயல்படும் போது நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எஸ் எஸ். ஸோ அது வந்து எல்லாருக்குமே அதை கொடுக்குறாங்க. சரி. அது கற்றுக்கிறது வேற பிரச்சனையே கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம வந்து அதை காசு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யாராவது எங்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் என்ன, டேக் ஏ மணி கெட் லாஸ்ட். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பெரிய விஷயமே கிடையாது. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட ப்ரொவைடர் அவர் கடவுள். கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் எந்த மனுஷனை டிபெண்ட் பண்ணது கிடையாது. நான் யாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண ஹார்ட் கோர் சேல்ஸ் கோச். நான் யாருமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பண்ணுங்க டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டைலில் நான் போகிறதும் கிடையாது. அண்ட் செகண்ட் நான் யாரையுமே வந்து திருப்பி அப்ரோச் பண்ணுறதும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. என்னோட வே ஆஃப் சீயிங் வெரி சிம்பிள். இது வந்து புஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இஃப் ட்ரஸ்ட் மீ கம். பிஸ்னஸ் அதே மாதிரி தான். ஓகே ஓகே. பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான். ஓ இதில் பிஸ்னஸில் வந்து ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்துடலாம். சரி சரி சரி. நிறைய பேருண்டா இல்லை சார் நான் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணேன், உன்னோட க்ரோத் என்ன, நான் கற்றுக் கொடுத்தேன்ல நீ அப்ளை பண்ற. இல்லை சார் நான் அப்பப்போ ட்ராக் கேட்குறேன் சார், நீ அப்படியே அங்கேயே இருந்துக்கும் வந்துடாத என்கிட்ட. ஏன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். சரி சரி சரி. அந்த டிசிப்ளின் இல்லை நான் சொல்றது நீங்க கேட்கல அப்படின்னா யூ ஆர் நாட் மை ஸ்டூடெண்ட். ஓகே. சில விஷயங்கள் நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் கற்றுக்கிட்டது சில பேர்கிட்ட வந்து லைக் ராபர்ட் கியோசாக்கின்ற ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சில இது எனக்கு பிடிக்கும். எனக்கு ராபர்ட் கியோசாக்கி ஃபேமஸ் ஆத்தர் ஃபார் த புக் ரிச் டாட் புவர் டாட். அவர்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து போய் கேட்குறான், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும். அவர் சொன்னது என்ன தெரியுமா, நீ என்ன கற்றுக்கணுன்னா மொட்டை அடிச்சுட்டு வா. மொட்டை அடிச்சுட்டு வா. சரி. நான் படித்தது பிஸ்னஸ் கற்றுக்கலான்னு வந்தேன். பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னா அவுட். ஏன்னா நான் சொல்றது நீ கேட்கல. மொட்டை அடிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரி சரி. ஸோ அன்டில் அன்லெஸ் யூ ஆர் நாட் வில்லிங் டு லிசன் டு வாட் ஐ சே யூ கேன் நெவர் பி மை ஸ்டூடெண்ட். சரி. பாருங்க இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன் சேல்ஸ்ல. நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். நான் வேற மாதிரி சொல்றேன். இப்போ நிறைய பேர் சேல்ஸ்க்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில சேல்ஸ்க்கு வருவாங்க. நான் சொல்றது என்ன தெரியுங்களா, 3 minutes லெஸ் தென் 3 minutesல உங்க ப்ராடக்ட் நான் க்ளோஸ் பண்றேன். அந்த ப்ராடக்ட் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி. உங்க ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு விற்கிறேன் 3 minutesல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா நீங்க பிளாக் பண்ணலாம், அப்ஜெக்ட் பண்ணலாம். நீங்க அப்படி அப்ஜெக்ட் பண்ணிட்டு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரைனிங் ஃப்ரீ. ஓகே ஓகே. நீங்க கொடுத்த காசு உங்களுக்கு வச்சுக்க நான் ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஆனா இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சது கிடையாது. சொல்றேன். நீங்க அப்ப செக்குலராகவும் இல்ல, செக்குலர் ஃபீல்ட்லயும் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு வரோம். இன்னைக்கும் என்னோட ஃபோக்கஸே அங்கதான். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஈடன் டிவிக்குள்ள வருது ஸ்பிரிச்சுவல் பீப்புள் உள்ள பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கேட்குறோம். ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ இந்த கவுன்சிலிங் பண்றீங்க இல்லையா, வர்றாங்க, அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறீங்க, ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க,
நீங்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ப்ரோக்ராம் பண்ணுவேன்றீங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ரோக்ராம்ன்றது என்னது ஆக்சுவலாக? சரி தான் சொன்ன மைண்டில் நிறைய விஷயங்கள் ஸ்டக்காகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதை நம்ம எடுக்காத வரைக்கும் ப்ரோக்ராம் மீன்ஸ் அது மேலே ஓவர் ரைட் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ் மேலே ஏ எழுதுற மாதிரி தான். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரீப்ரோக்ராம் அதை எழுதாத வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்க போகுது. இல்லை இப்போ நீங்கள் மிராக்கிள் ஆப் ட்ராக்ல அது தனியாக வச்சுருக்கிறீங்க, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணுவோம். ஓ இது மட்டும் 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கண்ணை மூட வச்சு அவங்கள ப்ரோக்ராம் பண்ணி அந்த இதில் சில இது அதை பண்ணிட்டு அது ஒரு ஆடியோ நீங்கள் லைவா? ஆமாம் லைவா அது ஒரு ஆடியோ ட்ராக்காக கொடுப்பேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது என்னன்னா அது ஒரு எனர்ஜி ட்ரெயின். அது ஆக்சுவலாக இப்போ நான் ஒருத்தங்களுக்கு பண்ணேன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 9 o'clock to 6 o'clock வரைக்கும் சோலோவாக நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ஈவன் இப்போ ரீசெண்டாக அந்த சொன்ன இந்த கோவா ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் ரியல் எஸ்டேட். யோசிச்சு பாருங்க, 9 o'clock நிற்கிறான் ஸ்டேஜில், 6 மணிக்கு முடிக்கிறான், எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் ட்ரெயினாக இருக்கும் இல்லையா? பட் நான் சொல்றது வந்து 6 மணிக்கு நீங்கள் தொட்டினா ஷாக் அடிக்கும், அந்த அளவுக்கு என்னோட எனர்ஜி இருக்கும் ஹை. ஓகே ஓகே. பட் இங்கே ஒரு 2 பேர் 3 பேர் இந்த 2 மணி நேரம் 2 பேர் 3 பேர் பண்ணனா எனர்ஜி ட்ரெயின். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது அப்படியே சக்கம். அவங்க அந்த எனர்ஜி அவங்க இப்போ சொல்றது இந்த மாமனார் மாமியார் அவங்க எவ்வளோ பேர் ரிலேட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஆட்களோட எனர்ஜி என்னோட ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால சொல்ல இது வந்து எவ்வளோ எவ்வளோ ஹர்ட் ஆகும். நாங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் என்னை வந்து இழுத்துரும், ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து என்ன சொல்லுவேன், இது வந்து பார்த்தீங்கன்னா இது எகெயின் கடவுளோட பிளெஸிங்ஸில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்ஃபில்லிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இது கிளாரிட்டி பண்ண விரும்புகிறேன். பொதுவாக கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங்னு இருக்குது நிறைய. இப்போ நீங்கள் நிறைய பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட்லாம் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் நான் பண்ணுறேங்க கூப்பிட்டுவாங்க. அதுக்கும் உங்களுடைய கவுன்சிலிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னது? சூப்பர், வெரி குட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ நடப்பா சொல்லுங்க. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக 2 பேரும் கூப்பிட்டு வச்சு இதாம்மா மேரிட் லைஃப், இதுதான் லைஃப், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த இடம் நான் பண்ணுறதே கிடையாது. என்னோட வர்றது எல்லாமே 99% ஒரு ஆள் வருவாங்க, அதாவது விக்டிம் தான் வருவாங்க எங்கிட்ட ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்க கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு வரணுமா? இதில் என்னன்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் வராங்க. ஓகே, பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் தேர் கிட்ஸ். சார் கல்யாணம் ஆகி 5 மாதம் கூட ஆகல, 5 மாதம் கூட ஆகல, 2 பேரும் மியூச்சுவல்றாங்க, 2 பேரும் மியூச்சுவல் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு நிறைய. பட் பியூட்டி என்னன்னா இவங்க த்ரூ மேபி இந்த அம்மா த்ரூ அந்த கப்பலை நீங்கள் மீட் பண்ண முடியும். ஓகே ஓகே. இது யாரும் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்கன்னு தெரில எனக்கு. அதாவது ஹஸ்பண்டும் வர மாட்டாங்க, ஒய்ஃபும் வர மாட்டாங்க, சரி அம்மா வராங்க, என் பொண்ணும் பையனும், என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வாட் இட் இஸ். ஓகே, இவங்கள சேர்த்து வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ இதுதான் இந்த மைண்டு ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ நான் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரென்த்தன் ஆகுறாங்க. ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெவலோட ஏரியா என்ன, ஒரு மேரேஜ் வந்து என்ன பண்ணுறான், மேரேஜ்ன்றது யாரோடது? கடவுளோடது. கண்டிப்பாக. இப்போ டெவல் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட எல்லா பிளானுக்குமே எகெயின்ஸ்டாக போகிறான். ஸோ இப்போ மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷனை வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இருக்க ஜெனரேஷன் மேரேஜ் மேலே நம்பிக்கை இருக்குமா உங்களுக்கு? இருக்காது. இன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு, கே மேரேஜ், இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இது யாருன்னா நிறைய திருமணமாகாம நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இதுல சேட் பார்ட் என்னன்னா, சரி சர்ச்சுக்கு போறவங்க கிறிஸ்டியன்ஸு எல்லாம் சொல்லிப்பாங்க, ஆனால் மேரேஜ் மட்டும் எனக்கு வேண்டாம். ஓகே ஓகே, இப்படி இருக்காங்க நிறைய பேர். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்னா, மேரேஜ் வேண்டான்னு தப்பாக சொல்ல, ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஏன் வேண்டான்னா, இல்லை நான் பார்த்தேன் கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா லைஃப்பில் பிரச்சனை இருக்குது, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரி பண்ணுறாங்க. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலோட பிளான். புரியுது சொல்லுங்களேன்? இப்போ இதுவும் டெவலோட பிளான். இப்போ என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக வந்து மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அழிக்கிறோம். ஒன்ஸ் மேரேஜே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு 5 வருஷத்துல யாருமே கல்யாணமே பண்ணிக்கல, என்ன ஆகும்? கண்டிப்பா பெரிய ஒரு இது. இன்னைக்கு ஜப்பான்ல பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படியே அவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அவங்களுக்கு நிறைய மேரேஜ் பண்ணாம இல்ல அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வேலை 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 போய். ஓகே, குழந்தைகள். ஆமா, குழந்தைகள் இல்ல, அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு கேப் போகுது, பெருசா ஒரு பாம் மாதிரி. அது ஆக்சுவலா சரி, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரிட்டையர்ட் லைஃப்னு வச்சுங்களேன். சரி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சம்பாதிக்கிறனால நமக்கு இந்த ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லைன்னா சரி, அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் பாக்குறது
நான் என்னதான் மைண்ட் பவர் பற்றி சொன்னாலும் நான் பார்க்கறது எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அடிக்ஷன். இப்போ இந்த மொபைல் அடிக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். எப்படி உள்ள வரோம்? நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மொபைல் அடிச்சுட்டு மொபைலை பிடிங்கிறவங்க. சில பேர் மொபைல் பிடிங்கிற மாதிரி, சில பேர் வந்து வலுப்பு அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்கன்னு சின்ன பசங்க. ஸோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மொபைலை பிடிங்கிட்டா ப்ராப்ளம் சால்வ். பட் ஆக்சுவலாக உள்ள இருக்கிறது ஸ்பிரிட். ஓகே ஓகே ஓகே. உள்ள இருக்கிறது ஸ்பிரிட். இப்போ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல அவங்க பையனை வந்து எடுத்துட்டாங்க. அதாவது கம்மி மார்க், ஏன்னா 10th போகும்போது எல்லாம் டாப்பர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல மார்க் வாங்கணும். இந்த பையன் கொஞ்சம் லோவில் இருக்கான், எடுத்துருங்க. அவர் கால் பண்ணுறாரு. என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பேக் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேக் கொடுங்க. 10 நாள் சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸாம் 10 நாள் ட்ரை பண்ணுங்க. 10 நாள் டிஃபரன்ஸ் கிடையாது, அதுவும் பைசா வாபஸ். அது 7ஆம் நாள் 8ஆம் நாள் நான் கால் பண்ணுறேன். சரி சார், என் பையன் மொபைல்லே இருக்கிற பையன் இப்போ மொபைலை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். பட் மொபைலை கண்டுக்கிறது இப்போ. அண்ட் எந்த ஸ்கூலில் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ, நான் இப்போ வேற ஸ்கூலில் போட்டிருக்கேன். அங்கே அந்த பழைய ஸ்கூலில் வந்து 40,000 கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஸ்கூலில் நான் 1 lakh கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா? என் பையன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. உங்க ட்ராக் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு அவர். ஓகே ஓகே. அப்போ புரியுது சொல்லுங்க. அப்போ என்னன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த மொபைல் அடிக்ஷனுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஸோ கவுன்சிலிங்ல நீ அந்த ஒரு விஷயத்தை தான் நீ இது பண்ணி இல்லையா? ஸோ அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கே போதும். சரி சரி சரி. நான் தான் சொல்ல, சில விஷயங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்கணும்ன்றது. ஓகே ஓகே. இது வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒரு மேனேஜர் ஒருத்தர் சொல்றாங்க, இப்போ ரீசனாக ஒரு பேசின பிள்ளைன்ட்டு, நான் ME படிச்சிருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறது பேங்க்ல. ஓகே ஓகே ஓகே. 35,000 rupees சேலரி, ப்ரெஷர். 7 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வரேன். 35,000 எனக்கு பத்தாது. சரி, ஏன்னா 35,000 rupeesல ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும். ஓகே, இனிஷியல் டேஸ் ஓகே, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைங்க வந்தாங்க, இந்த ப்ரெஷர் எங்கே பில்டப் ஆகும்? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல ஒன்ஸ் இந்த ஆப் அவங்க போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேறு, மென்டல் எக்ஸசைஸ் வேறு. புரியுது. அதுதான். பட் ஆனால் நீங்கள் இந்த 2 கவுன்சிலிங்க்கு நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்டர் கவுன்சிலிங் உங்களுக்கு உள்ளது, நீங்கள் அட்வைஸ் ஒன்று இது பண்ண மாட்டேன் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன ப்ராப்ளம்காக வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லேடி வராங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லேடி பொண்ணு வராங்க. பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து மேரேஜில் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் கேட்கறது, உங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. ஒரு ரூட் இருக்கு. ரூட் இல்லாமல் ப்ராப்ளம் வர சான்சஸ் 99% கிடையாது. இல்லை, எங்கள் அப்பா அம்மா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவே போயிட்டாரு. வேற ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்த இன்சிடென்ட் பேர் சொல்லல, அதுக்கான ஜென்ரலாக சொல்கிறேன். எங்கள் அப்பாவே வந்து வீடு விட்டு ஓடி போயிட்டார், வேற ஒரு லைஃப் போயிட்டாரு. அப்போது அப்பா இல்லாத ஒரு லைஃப் பார்க்குறாங்க அவங்க. அப்போ அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன அப்பாட்ட பார்த்தாங்களோ அதே தான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட பார்க்குறாங்க. புரியுதா? இப்போ பிரச்சனை என்னன்னா, ஹஸ்பண்ட் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாம் நினைப்பாங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை சொல்லிட்டு. நான் பார்க்குறது ஹஸ்பண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மைண்டில் என்னத்தை கேரி பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்கள் அப்பாவை பற்றி, ஏதாவது வேற மாதிரி சொன்னோம்னா, எது வேண்டாம் நீங்கள் நினைச்சீங்களோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதா? இப்போ இதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நானே 2 மணி நேரம் 10 மணி நேரம் பேசினா கூட வேஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அதான் உண்மை, அதான் ஃபேக்ட். அது வந்து கண்டுபிடிச்சாச்சு, அது ரூட். அது இது எப்படி சால்வ் பண்ண போகிறது? புரியுதா சார் உங்களுக்கு? இப்போதான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த செஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, எஸ் என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்குது, அந்த பழக்கங்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஹஸ்பண்டுக்கு எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஹஸ்பண்ட் வந்து என்ன லவ் பண்றாரு. இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ்ல இருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்னோட அந்த குடியை அவங்களுக்குனே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரோக்ராம் ட்ராக் கிரியேட் பண்ணி அதுதான் நான் கிரியேட் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ ஹஸ்பண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட் குடியை கண்டா வெறுக்கிறாரு, ட்ரிங்க்ஸை வெறுக்கிறாரு, அண்ட் அவர்கிட்ட வச்சு அவர் இவங்க த்ரூ நான் அவங்களுக்கு இது பண்ண முடியும், அந்த ஸ்பிரிட்டை நான் அவுட்னு சொல்ல முடியும். இதெல்லாமே ஒரு ப்ரோக்ராமை பண்ணிட்டு, இதுதான் இந்த 15 minutes ப்ரோக்ராம். ஓகே ஓகே. இப்போ இதை கேட்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹீல் ஆகுறாங்க. அவங்க அப்பா மேல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேல ஒரு கோவம் இருந்திருக்கும் அவங்களுக்கு, இல்லையா? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஓடி பண்ணாரு. ஸோ நேச்சுரலாக கோவம் இருக்கும். ஸோ அவங்க அப்பா வந்து ஃபர்கிவ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா, என்ன சார் எங்க அப்பா ஓடி போயிட்டாரு, நீங்க எப்படி சார் ஃபர்கிவ் பண்ண சொல்ல முடியும்? இந்த ஆர்குமெண்ட்லாம் வரும். பட் நான் ஒன்ஸ் அந்த 15 minutesல பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, அப்பா மன்னிச்சு அழுதுருக்காங்க நிறைய பேர். அதாவது செஷன் முடியும் போது நான் ஏன் அழுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே ஓகே ஓகே. நான் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். அப்போ போயாச்சு, அப்போ இறந்தும் போயாச்சு. பட் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலிங், அந்த இன்னர் ஹீலிங் நடக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நவ் ஷீஸ் ஃப்ரீ.
ஏன்னா இதை வந்து எப்படின்னா சேட்டன் யூஸ் பண்ணிப்போம். சரி, இப்போ சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்போ இதை ப்ரோக்ராம்னு கொடுக்கும்போது அந்த அவங்களோட இன்னர் ஹீலிங் நடக்குது, நெக்ஸ்ட் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் வேற லெவலில் நடக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து உங்களுடைய கவுன்சிலிங், இந்த மிராக்கிள் ஆப் இதெல்லாமே வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக இருக்கா? இப்போ ஒருத்தவங்க நோயில் இருப்பாங்க, ஒரு சில கேன்சர்னு வச்சுக்கோங்க, ஒரு 4th ஸ்டேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஒரு டெட்டில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த இது யூஸ் ஆகுமா? இல்லை அட்லீஸ்ட் இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தலைவலியும் ஒன்று தான், கேன்சரும் ஒன்று தான். ஓகே, வெரி சிம்பிள் அஸ் தட். பட் இங்கே என்னென்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ஸோ அவ்வளோதான் அப்படின்ற கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஒரு ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டம் அது வர்றதுக்கு. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக டிசைட், அதாவது அவங்க அந்த ஹோப் கொடுத்து பேசி சில பேர் வரவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா பண்ண நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போய்ட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஸ்டேஜில் போட்டாங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணால் கூட அவங்க அந்த மாதிரி அந்த பொசிஷனில் அவங்க, ஏன்னா அவங்க பெட் ரெட்னா இருப்பாங்க, நம்ம டேரெக்டாக அவங்களை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ வேற யார்தான் த்ரூ கனெக்ட் பண்ண முடியும், பட் கஷ்டம். அங்கே தான் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அதான் சொல்லுவேன், அது இம்பாசிபிள் கிடையவே கிடையாது. பட் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வரணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அந்த மைண்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதான் சொல்றேன், இப்போ நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, அது வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படி எடுத்துக்கணும். நம்ம ஓகே, இது ஃபைனல் ஸ்டேஜ், இது முடியாது அப்படின்னும் போது நம்ம என்ன அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் சில விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆளை உயிர்த்தெழுந்தார். ஆமாம், கரெக்டா? அது சூப்பர் நேச்சுரல் நிறைய இருக்கு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, நான் சொல்லுவேன், இந்த மிராக்கிள், என்னோட ஆப்போட பேர் வச்சது மிராக்கிள் வச்சது நீமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஓகே. சில விஷயங்கள் புரியாது, புரிய வைக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம், சார் அந்த ட்ராக் போட்டு தூங்கிடுறேன். கரெக்டா? தூங்கி தான் ஆகணும். நீ தூங்கி தான் ஆகணும். அதுக்கு தான் நான் நிறைய பேர் வார்ன் பண்றது, தப்பி தவறி கூட கார் ஓட்டும் போதோ பைக் ஓட்டும் போது போட்டுறாதீங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா இழுத்து விட்டுரும். அது என்னோட வாய்ஸ், அது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது நீங்க அது பண்ணலாம், ரெசிஸ்ட் பண்ணலாம், பட் அது டேஞ்சரஸ். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க போறீங்க. அதனால இட் இஸ் குவைட் நேச்சுரல். என்ஜாய் பண்ணுங்க, ஒரு ½ an hour 15 minutes கண்ணை மூட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு irregular periods இருக்கு, அப்புறமா அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் தள்ளி போகுது. நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கும் பொண்ணு இருக்கு, அதனால சொல்றேன் நான். ஓகே, கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஓகே, ஓகே, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஸோ அது வந்து எனக்கு என்ன சொல்லணும், ஒரு டைம் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் நாங்கள் பார்த்தோம், என் ஒய்ஃப்க்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த irregular periods இருக்கும்போது அந்த ஒய்ஃப் இருக்கும். அந்த டாக்டர் பியூட்டிஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஸ்ட்ரெஸ் இருக்கா. ஏன்னா அப்போ வந்து சிங்கப்பூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஃபுல் ட்ராவலிங். ஸோ ஜஸ்ட் இமேஜின், கல்யாணம் பண்ணி நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட் ஆனால் பிடிச்சது என்னன்னாக்கா, இவங்க வந்து நம்மள மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு நான் பார்த்தேன். அவங்க வந்து டாக்டரா ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ணாமல் அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்களுக்கு இந்த irregular periods. அப்போ நான் பார்த்தது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு. என்னோட எல்லா ட்ராக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்து விட்டுரும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ராக் எந்த ட்ராக் எடுத்தாலுமே ஸ்ட்ரெஸ் எடுத்து விட்டுரும். ஓகே, சூப்பர். ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டு முடிக்கலான்னு பார்க்குறேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய அவங்க அதை சொல்லுவாங்க. சில பேர் கேட்கவும் சரி, நீங்கள் உள்ள நம்ம சேனல் வரதுனால இந்த மிராக்கிள் ஆப் பண்ணியிருக்கிற கவுன்சிலிங் இதெல்லாம் நம்ம இலவசமாகவே கொடுக்கலாமே. ஆனால் பட் நீங்கள் இதுக்கு பின்னாடி நிறைய எஃபோர்ட்டு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அதில் பண்ணியிருக்கிறீங்க. பட் இது சாதாரணமாக கிரியேட் ஆனது இல்லை இல்லையா? கண்டிப்பாக. நான் சொன்னேன் சில ட்ராக்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஓகே. நான் சொன்ன மாதிரி இந்த சொல்கிறது இந்த கொரோனா ட்ராக், அந்த கொரோனா ட்ராக் எனக்கு தெரிஞ்சு சைனா வரைக்கும் போயிருக்கு. ஓகே. நமக்கு கொரோனா இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா சைனா இன்னும் கொரோனா இருந்துச்சு. எனக்கு ஒரு பையன் ஸ்ரீலங்காவில் இருக்கான். அவன் கேட்டது ஒரே ஒன்று தான், சார் இந்த ட்ராக் சொன்னேன் இது ஃப்ரீ. எனக்கு ஃப்ரீன்றது எனக்கு கேட்காது, பர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது. அன்று அதில் நிறைய பேர் குணமானவங்க இருக்காங்க. அதில் ஓகே, அந்த ஹீலிங் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்து காமனாக ஃப்ரீயாகவே வச்சுருக்கு. எஸ். பட் எதாவது சொன்னேன்னா சில இதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எனக்கு கொடுக்குறீங்க, இப்போ நான் வந்து அதே நான் அவர்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அவங்களை ஏமாத்துறேன். கரெக்டா? நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க, நான் அவருக்கு அதே ட்ராக்கை நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னா அதுக்கு நான் உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? கண்டிப்பா. ஸோ அதனால சில ஃப்ரீ ட்ராக் நான் சில பேர்ட்ட சொல்லுவேன், இன்னும் நீங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட நீங்க அந்த என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தன் வந்தார். ஓகே, நான் இப்போ சொல்ல அப்போ முன்னாடி சிடி எனக்கு இந்த சிடி வேணும்னாரு. அப்போ 500 rupees கொடுத்துட்டு எடுத்துங்க. ஸ்டான்லி
நீ 500 rupees கொடுத்து வாங்கிக்கோ, 1000 rupees நான் உனக்கு ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது இது வேற இது வேற. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டுத்தையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஓகே. நீங்க அந்த 1000 rupees நீ கொடுத்தது எனக்கு 500 rupees தான், பட் நான் உனக்கு ஸ்பெண்ட் பண்றது 1000 rupees நான் ஸ்பெண்ட் பண்றேன், அது வேற. சரி சரி. ஸோ ஏன்னா என்ன, பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் நான் சொல்றது நிறைய பேர் வான் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வேற சேரிட்டி வேற. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, பிஸ்னஸ் சேரிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹீலிங் அதுக்கு வந்து நான் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ. இல்லை சார் காசு வேண்டே வேண்டாம். ஒருத்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு, இல்லை நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன். நான் சொன்ன ஆஃபரிங்கை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் வாங்க மாட்டேன். இல்லை எனக்கு வந்து எனக்கு கொடுக்கணும். சரி, நோ ப்ராப்ளம். பட் நான் காசா நான் எனக்கு தேவையில்லை. பட் அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒரு ஆஃபரிங்கா ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அக்செப்டிங் அப்படின்னு. நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, இதே வந்து இத்தனைக்கும் சொன்னாங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, நீங்கள் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அதுக்காக அப்படின்னாங்க. என்ன சொன்னால் அதுக்கு நான் வேண்டவே வேண்டாம். இல்லை பிரதர், நான் வந்து அவங்கள சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், நான் சின்ன ஆஃபரிங் மாதிரி கொடுக்குறேன். சரி, ஆஃபரிங்னா பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் கிடையாது, சின்ன ஆஃபரிங் தான். பட் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நான் அது நிறைய பேர் வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம், கிறிஸ்டியன்ஸ் சொல்றதுனால. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைத்தை பற்றி பேசுவாங்க, ஆஃபரிங்கை பற்றி பேசுவாங்க. பட் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா sowing is seed. What you sow is what you reap. நீங்க பைசா வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எங்கேயுமே வளர மாட்டீங்க பெருசா. ஓகே. இது ஒரு சீக்ரெட் மாதிரி. எஸ், 100%. நான் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வந்து இதுக்காக சொல்ல, சும்மா இதுக்காக சொல்றேன். ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்றான். சரி, இந்த கொரோனா எண்டிங் டைம்ல கால் பண்றான். கால் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. ஒரு 3 மாசமா இந்த கொரோனா டைம்லனால எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. 3 மாசமா எங்களால் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு வீட்டில் ஒன்றுமே கிடையாது. என்னோட பொண்ணு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி போயிட்டான். நான் இப்போ இது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீ எப்போ ஓட போற? சுற்றி இருக்காங்க சொந்தக்காரங்களாம், நீ எப்போ ஓட போற? தம்பி வந்து ஏதோ வேலை செய்யறான், பட் அவன் வந்து ஃபேமிலிக்கு வந்து கண்டுக்கிறது. நானே எங்கள் அம்மா 3 மாசமா எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணிட்டோம்ல, எனக்கு கையில் காசு இல்லை, நான் வந்து சூசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ ஸ்டான்லி சாரை கால் பண்ணியா? இல்லை, என்கிட்ட சார்ஜ் இல்லை. நேற்று தான் வந்து அவர் வந்து மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த மொபைல் ஷாப் ஓனர் வந்து நேற்று சார்ஜ் பண்ணாரு, இந்த பேலன்ஸ் இருக்குது. எனக்கு 6 மணிக்கு எனக்கு செஷன் இருக்குது, 5:30 மணிக்கு இந்த பொண்ணு கால் பண்ணுறேன். சொன்ன உடனே நான் மாத்திரை எடுத்து வாயில் போட போனேன். அப்போ தான் எனக்கு வாய்ஸ் கேட்குது. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட ஜிபே இருக்குதா, அக்கௌண்ட் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டேன். இருக்கு, நான் ஒரு அமௌண்ட் அனுப்புகிறேன் உனக்கு, வச்சுக்கோ. நீ ஃபைனல் இயர் சொன்ன உன்னோட என்டையர் ஃபைனல் இயர் ஃபீஸ் நான் பே பண்ணுறேன். மாதம் நான் சொல்ல வேண்டாம் காசு தான், ஒரு காசு அனுப்புனேன். அவன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் பே பண்ணேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்டேன், முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டேன். முடிச்சிட்டேன். அப்பா தான் கூடுவா, அப்பா முடிச்சிட்டேன்ப்பான்னா. இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் கனெக்ஷன் கிடையாது, நான் இனிமேல் காசு அனுப்ப மாட்டேன். முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைனல் இயர்ல வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதுதான் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு யாரும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை திருப்பி காண்டாக்ட் பண்ணதும் கிடையாது, அந்த பொண்ணை திருப்பி காண்டாக்டும் பண்ணல. ஓகே. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, இது சேரிட்டி. புரியுதா சொல்லுங்களுக்கு? ஓகே. ஏன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான், கொடுத்த அமௌண்ட் எல்லாமே பெரிய அமௌண்ட். ஓகே. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது வந்து நான் ஏன் சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து என்ன அப்படி பார்ப்பேன்னா, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. யாரோ ஒரு பொண்ணு, ஓகே, அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றா, எங்க இருக்கான்னு கூட தேவையில்லை எனக்கு. ஏன்னா அது சர்ச் பண்ண வச்சுக்க நல்லா இருக்காது, நம்ம எதை எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு. அதுதான் சொல்றேன் நான். ஓகே. ஸோ கிவிங் பற்றியும் பேசிட்டு வரீங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இதில் நம்ம இன்னும் ஆக்சுவலாக வேறு அடுத்த டாபிக் இதில் போகலான்னு பார்த்தேன், பட் இதே டைம் நம்ம ஃபுல் செக்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டாபிக் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்த ஃபோன் கால்ஸ், கண்டிப்பாக அதுலேருந்து மக்கள் எந்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான சொல்யூஷன்லாம் பேச போகிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி. தேங்க்யூ.